எந்த இடத்துலையும் நீங்க பார்க்க முடியாது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நீங்க வாசிப்பீர்களானா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 8ஆம் வசனத்திலே நான் மறுபடியும் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள். இதுவரை தாவீதுடைய வாழ்க்கையிலே என்னெல்லாமோ நடந்ததுங்க நன்மை கர்த்தருடைய பிள்ளையே. மரணத்துக்கு போராட்டம், விரோதங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு முறை வேதம் இப்படியாய் சொல்லுகிறது சாமுவேலினுடைய புஸ்தகத்திலே, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனால் நீங்க இந்த ரகசியத்தை நீங்க அறியணும். நான் பின்பாக நான் வருகிறேன். சங்கீதங்களினுடைய புஸ்தகம், தாவீதுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். நீங்க இதை மனசுல வச்சுங்க, இந்த செய்தியில வச்சுங்க. தாவீது கர்த்தரை நோக்கி கேட்கிறான், மறுபடியும் வற்புறுத்துகிறேன், நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? தண்டு என்று சொல்லுவோமானால் ஒரு படை வந்து இவர்கள் இருந்த இடத்திலே அழித்து போட்டு எல்லாவற்றையும் கொண்டு சென்று விட்டு, மனைவி, பிள்ளைகள், பொருட்கள் எல்லாவற்றையும் அழித்து நிர்மூலமாக்கிட்டு இவங்க அந்த வனாந்தரத்தில் இருக்கிற வேலையை எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. தாவீது உடனே போயிட்டு, ஆண்டவரே அந்த அந்த போர் வீரர்களை, அந்த படையை, அந்த தண்டை நான் பின்தொடரலாமா என்று கேட்கிறான். அதுக்கு நீ பின்தொடர்பா, நீ சகலத்தையும் பிடித்துக் கொள்வா. அவன் அல்லேலூயா, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையை திருப்பிக் கொள்வது லேசான காரியம் அல்ல. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நம்பிக்கையை ஒரு நாளும் நம்ம இழக்கக்கூடாது. நீங்க சங்கீதங்களுடைய புஸ்தகம் 5வது சங்கீதம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக நான் உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 5. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பிப்பவர்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உமது நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவர்களாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை எந்த சூழ்நிலையில் நம்புகிற யாவரும் சந்தோஷித்து என்னாலும் நம்பிப்பவர்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர். ஏன்னா அவர் நம்புகிறவர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் மிகவும் களி கூறுவார்களாக. ஆண்டவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு களி கூறுதல் உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு, ஒரு கம்பீர சட்டம் நம்முடைய கூடாரத்திலே உண்டு. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்புகிறவர்களுக்கு. நீங்கள் வாசிங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 8-9 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவர் மேல் பிரியமா இருக்கிறாரா, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். நீரே என்னை கர்ப்பத்தில் இருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்மையில் என்னை உம்முடைய பேரின் நம்பிக்கையாக இருக்க பண்ணினு. தாவீதுடைய விசேஷம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீங்க கொஞ்சம் கவனிங்க. ஒரு நாளும் நம்பிக்கையை மாத்திரம், தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மாத்திரம் விட்டுறாதீங்க. ஏன் இந்த மனுஷன் எவ்வளவுதான் நெருக்கப்பட்டாலும் ஓடி போய் ஆண்டுடைய சமூகத்திலே அதை ஏற்படுத்த கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவன் அவசியம் இருக்குது. நான் பின்பாக வருகிறேன். எப்படிப்பட்ட நம்பிக்கை, எப்போ கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம்னா, நம்மலாம் நான் சொல்லுவேன், நமக்கு நினைவு இருக்குதுன்னா நமக்கு 5 வயசுல இருந்து நமக்கு நினைவு இருக்கும். நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்த்தது, நம்மளை தூக்கி போஷித்தது, இல்லை அடித்தது, தண்டித்தது, நான் விழுந்தது, எடுத்தது. எனக்கு தெரிஞ்சு என் நினைவில் நான் நேற்று இரவு நான் தியானம் பண்ணும்போது ஒரு 5 வயசுல இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த மனுஷன் சொல்கிறான், நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை. ஒரு தாயினுடைய முளைப்பாலை எத்தனை வயசுல குழந்தை சாப்பிட சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எங்க மனைவி ஒரு 7-8 மாசம் கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். 6 மாசம் அப்படி கொடுத்துருப்பாங்க நான் நம்புறேன்.
ஜோயலுக்கு அது கூட இல்லைன்னு நான் நம்புறேன். அப்போ ஒரு 3-4 மாசத்துடைய குழந்தை, நீர் தாயினுடைய முளைப்பால உண்கையில். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதுல ஒரு பெரிய தேவ ரகசியம் அடங்கியிருக்கு. கர்த்தருடைய பேர்ல, ஆண்டவர் என்கிற நாமத்தினுடைய பேர்ல மனுஷன் நம்பிக்கை இல்லாம தெரியலாம். நம்பிக்கை இல்லாம தெரியலாம். நான் பொதுவா சுவிசேஷத்தை எங்க ஆபீஸ்ல ஓப்பனா சொல்றது உண்டு. 2 நாளுக்கு முன்னாடி இந்த நம்பிக்கையை பற்றி சொல்லிக் கொண்டு இருந்தேன். ஏதாவது சமயம் கிடைக்கிற போது கர்த்தருடைய நம்பிக்கை பற்றி சொல்லுவேன். உடனே பக்கத்துல இருந்தவர் சொன்னாரு, ஆமாங்க, மாட்டு கோமியத்தை கூட இப்போ நம்புறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன வார்த்தைன்னு தெரியாது. மாட்டு கோமியம் கூட இப்போ தெய்வமா நம்புறாங்க அப்படின்னா, நான் உடனே சொன்னேன், மாட்டு கோமியத்தை நம்பாதீங்க, நீங்க குடிக்கிற தண்ணிக்கு டெய்லியும் நமக்கு கோமியம் வருது, அதனால ஆண்டவரை நீங்க நம்புங்கன்னு. எல்லாரும் சிரிச்சாங்க. ஆண்டவருடைய நம்பிக்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிச்சயமா. தாவீது தாயினுடைய முளைப்பாலை உண்கிற போது கர்த்தர் மேல நம்பிக்கை, அதனாலதான் அந்த நம்பிக்கை எடுக்கப்பட்ட முடியல. இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடுறோம்? சிக்கன் சாப்பிடுறோம், மட்டன் சாப்பிடுறோம், மீன் சாப்பிடுறோம், முட்டை சாப்பிடுறோம், கொட்டை சாப்பிடுறோம், என்னென்னவோ சாப்பிடுறோம். நம்பிக்கை வருதா? நம்பிக்கை இருக்கா? மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்கா? அவன் ஒன்னும் சாப்பிடுங்க, தாயினுடைய முளைப்பாலை சாப்பிட்டது. அந்த தாயின் அந்த அன்பு நிறைந்த அந்த முளைப்பால் அவனுக்கு ஜீவனாக அந்த தாவீதுக்கு வந்தபோது, முளைப்பாலை நான் உண்கிற போதே எனக்காக ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில உங்களுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை தேவன் பேரில் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட நம்பிக்கையை நீங்க வச்சிருக்கீங்க? நான் மறுபடியும் வற்புறுத்துறேன், அவன் வெறும் பாட தான் முடிச்சான். நீங்க என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? என்னென்னமோ சாப்பிடுறோம். என்ன சாப்பிடணும் லிஸ்ட்டு போட முடியாது. என்ன போட சொல்றேன், வேற லிஸ்ட்டு போட முடியும். நம்ம சாப்பிட்றது காலையில எழுந்து சாயந்தரம் முடிக்கிறது எல்லாத்தையும் அப்புறம். ஆனா நல்லதுதான். இவர்கள் எல்லாவற்றினும் நீ சாப்பிட்ற ஒவ்வொரு பொருள் மேல நம்பிக்கையா இருக்கியா? ஆண்டவர் ஒரு வாழை கொடையை கொடுத்தார். ரஸ்தாலி நல்லா வச்சு தினமும் 2 சாப்பிட்டு இருக்கிறேன். அருமையா இருக்கு. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு பழம் சாப்பிடுகிற போது தேவன் தான் இதை கொடுத்தார் என்று நான் நம்பி சாப்பிடுவேன். அல்லேலூயா, ஆமென். நம்பி சாப்பிடுவேன், நம்பி ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுவேன். ஏங்க, நம்ம என்னென்னத்துக்கோ ஆண்டவரை நம்பணும் அப்படின்ற ஒரு பெரிய காரியம் வந்துட்டா, உடம்பு சரியாம போயிட்டா, பெரிய காரியம் வந்துட்டு தான் நீங்க கர்த்தரை நம்பணும் இல்லைங்க. காலை எழுந்த உடனே நம்ம அவருடைய கிருபையினாலதான் எழுதுறோம், அது நம்பிக்கை. அவர் கிருபையினாலதான் நம்ம எல்லாத்தையும் செய்யணும், அது நம்பிக்கை. நம்ம செய்யறதுக்கு பலன், உண்ணுவதற்கு, உடுத்துவதற்கு, நடப்பதற்கு எல்லாமே கர்த்தருடைய நம்பிக்கை தான் அந்த செய்ய. அந்த மனுஷன் அழகா சொல்றான் பாருங்க, தாயுடைய முளைப்பாட பசியில நான் கத்தி உண்கிற போது எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. இந்த பொம்பளை எனக்கு அவ்வளோ அன்பா என்னை தூக்கி மடியில வச்சு எனக்கு இந்த முளைப்பாடை உண்டுகிறாங்க. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த அன்பினுடைய பிணைப்பு எனக்கும் என் தாய்க்கும் உள்ள பிணைப்புல நான் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன். தேவன நம்பிக்கை, இந்த தேவனை நம்புறேன், தேவனை நம்புறேன். சின்ன பிள்ளையாருக்கு சொல்லி எனக்கு ஒரு அம்மாவை ஆண்டவர் ஏற்படுத்திருக்கிறார். என் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் கொண்டு நான் நம்புறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பெரிய காரியத்துக்கு அப்படியே உயிரோடு கூட செத்து போன பணத்தை கொண்டு வந்து உயிரோடு கூட எழுப்பினாதான் அவங்க நம்பிக்கை இல்லை. நம்ம நம்பிக்கை இல்லை. நாம அனுதினமும் பார்க்கிற, நடக்கிற, செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் இல்லாமல் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு அணுவும் அசையாது. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு ஒவ்வொரு நாளும் சில காரியங்கள் கிடைக்கிறதுனால இதன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை, இதன் மேல பெரிய ஒரு நன்றி இல்லை. எப்போதும் போல தட்டுல சாப்பாடு இருக்குது இல்லைன்னா பெரிய விசேஷம் அப்படின்னு அநேகர் நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். எத்தனையோ பெரியவர்களுக்கு இல்லாத நம்பிக்கை அந்த குட்டி குழந்தை முளைப்பாடை உண்கிற போது அந்த நம்பிக்கை அவங்க இதயத்தில் வந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, லட்சத்துக்கு கர்த்தரை நம்புகிறவர்களாக மாத்திரம் நீங்க இருக்காதீங்க.
பொண்ணுக்கும் பொருளுக்கும் கர்த்தரை நம்புவதா மாத்திரம் இருக்காதீங்க. நான் சொல்லுவேன், பெரிய பலத்துக்கும் சுகத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் ஞானத்துக்கும் மாத்திரம் கர்த்தரை நம்புவதாக இருக்காதீங்க. நான் சொல்லுவேன், ஒரு சிறு சிறு காரியத்திலும் கர்த்தருடைய நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கணும்ன்ற நம்பிக்கை உங்க இருதயத்தில் வச்சுக்கணும். அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னா, எவ்வளோ வளர்ந்துட்டோம், வயசு 50 ஆகுது, வயசு 40 ஆகுது, 30 ஆகுது, 15 ஆகுது, 20 ஆகுது, ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கா? 3 மாசம் 6 மாசம் குழந்தை சொல்லுது, நான் மனப்பாடம் கர்த்தர் நம்பிக்கை. ஆனா 20 வருஷமா எதையோ சாப்பிடுறோம், 50 வருஷமா எதையோ, 50 வருஷமா நமக்கு சொந்த போடுறதா இருக்கு. 50 வருஷமா எஸ்தரமா வாய் ஒரு மாதிரியா இருந்தால் அத்திப்பட்டில் போயிட்டு சங்கராமன் வாங்கிட்டு சாப்பிடும். ஆமே, நல்லா சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. அதை பற்றி நான் பேசுகிறேன். நீ சில பேர் புத்தி இல்லாதனால தப்பாக புரிஞ்சுக்கிறான். இந்த ஆள் சாப்பிட்றத பற்றி பேசுகிறாங்க, நல்லா சாப்பிடும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம இதில் நீங்கள் ஒன்றும் இல்லை வந்து ஜாம் பண்ணுங்க சொல்கிறேன். சில பேருக்கு அது புரிய மாட்டேங்குது, அது ஏதோ கோபமாட்டுது. நான் சொல்கிறேன், நல்லா சாப்பிடுங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நல்லா இருங்க, நல்லா ஒடுத்துங்க, சந்தோஷமா இருங்க, கழிவுறுங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்குது. கழிவுறதுக்கு அப்புறம் கம்பீரமா இருக்கு, கம்பீர சத்தத்தோடு ஆண்டு இருக்குது. இதுதான் கர்த்தருடைய நம்பிக்கையுடைய பலன். சந்தோஷமா இருக்கு, கழிவுறுங்க, கம்பீரிப்போடு ஆண்டவர் ஆராதிங்க. அதுதான் கர்த்தருடைய நம்பிக்கையினுடைய பலன். நீ நான் சொல்லுவேன், 50 வயசு ஆயிடுச்சு, 55 ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, 20 வயசு ஆயிடுச்சு, 15 வயசு ஆயிடுச்சு, எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷமா நம்ம சாப்பிட்டு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆனா அந்த மனுஷனுடைய நம்பிக்கை பாருங்க, முழப்பாட பிடிக்க சொல்லி நம்பிக்கை வச்சாங்க. நீ 50 வருஷம் தின்னுட்டு நம்பிக்கையா இருக்கீங்களா? சொல்லுங்க. 50 வருஷம் சாப்பிட்டுட்டு ஒருவேளை சோறுனா கர்த்தரை என்ன பண்றோம்? சொல்லுங்க, கர்த்தரை என்ன பண்றோம்? ஏன்டா இப்படி 50 வருஷம் சாப்பிட்டது உங்களுக்கு மறந்து போச்சு. ஒரே வேலை ஏதோ ஒன்று குறைஞ்சிச்சு, ஒரே வேலை. நம்ம பிள்ளைங்க கூட பாருங்க, நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும். ஒரு வேலை எதுனா குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? எப்பவுமே இதுதான் போடுறேன், எப்பவுமே இதே தான், காரக்குழம்பு தான் வைக்கிறேன். இவ்வளவு நாளா சாப்பிட்டது. ஒரு தாய்க்கு எவ்வளவு கோபம், வேற வெயில்ல அடுப்படியில் நிற்கிறதே பெரிய விஷயம். ஏதோ சமைச்சு கொடுத்தா சோத்திரம் பண்ணி சாப்பிட்றது, நம்பிக்கையோடு சாப்பிட்றது. சொன்னால் 50 வருஷமா 60 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா நம்ம சாப்பிட்டுட்டு அதை கழிவு போயிட்டு நம்ம நடமாடி சக்தியோட ஜீவனோட கூட இருக்கிறவங்க. உங்கள் நம்பிக்கை என்ன? என் நம்பிக்கை என்ன? நம்பிக்கை மாத்திரம் நான் கஷ்டப்பட்டு சோறு சாப்பிட்றேன்னு நினச்சாதீங்க. எங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, அதனால தான் நான் சாப்பிடுவேன். கோடி கோடியாக பணம் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு விசேஷம் வேணும் தெரியுமா உங்களுக்கு? இந்த பொருளை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பலன் வேணும் உங்கள் சரீரத்தில். நீ கோடி கோடியாக பீரோட கூட்டி வச்சுக்கலாம், 100 சவரனை பீரோட கூட்டி வச்சுக்கலாம். பிடிச்சதை சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கா உங்களுக்கு? அப்படி இருந்ததுன்னா 50 வருஷம் 40 வருஷம் நம்ம சாப்பிடணும். நீங்கள் எதுக்குமே போவாதீங்க. ஐஸ்வர்யம் கொடுத்தா, மாடி கொடுத்தா, அதை கொடுத்தா, இதை கொடுத்தா, அதெல்லாம் வேணும். 50 வருஷமா உங்களை போஷித்து வராரு. நீங்களும் நானும் ஆண்டவர் மேலே எவ்வளவு நம்பிக்கையா இருக்கணும், எவ்வளவு நம்பிக்கையா இருக்கணும், எவ்வளவு நம்பிக்கையா இருக்கணும். இந்த மனுஷன் பாருங்க, இந்த குழந்தை பாருங்க, அது எத்தனை மாசத்துல அது தாய் கர்ப்பத்துக்கு அது தோன்றிச்சுன்னு தெரியல. அது முளைப்பாளங்க. நான் சொல்றாரு, அழகா சொல்றாரு சங்கீத புஸ்தகத்தில், நான் முளைப்பாளை உண்கிற போது கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக அப்பயே வந்துடுச்சு. ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு 60 வருஷம் ஃபுல் கட்டு கட்டினாலும் வரமாட்டேங்குது நம்பிக்கை. ஆண்டவர் பேர் இவ்வளோ நாள் நான் ஆண்டவருடைய கிருபையினால சாப்பிட்டேன், கிருபையினால நான் இருந்தேன், கிருபையினால படுத்தேன், கிருபையினால எந்திரிச்சேன், ஆண்டவர் தான் எனக்கு அப்படின்னு நம்ம ஒரு நாள் நம்ம நினைக்கிறோமா? இந்த இடத்த விட்டு என்னால் கடந்து போக முடியல. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உங்கள் சார்பில் விழுந்தேன். என்
என் தாயின் வயிற்றில் இருந்த போது முதல் நீ என் தேவனா இருக்கிறீர். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உங்கள் என்னை உங்களுடைய பெயரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினேன். எப்போ அவன் நம்பிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாயினுடைய முளைப்பால் அந்த அன்போட கரிசனையோட பாசத்தோட கூட உட்கொள்கிற போது அந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட வந்துருச்சு. நான் மறுபடியும் சொல்லுவேன், எத்தனை வருஷம் சாப்பிட்டாலும் நமக்கு வர மாட்டேன். சிக்கனை சாப்பிடுவோம், மீனை சாப்பிடுவோம், கறியை சாப்பிடுவோம், என்னென்னமோ சாப்பிடுவோம். வந்துதான் நம்பிக்கை. ஆண்டவர் நீங்கள் கொடுத்துறாங்க. நீங்கள் கொடுத்து நான் எதற்கு எல்லாவற்றையும் நம்பி சோத்திரம் பண்ணி புசிக்கணும். கொஞ்சம் கூடும் ஐஸ்வர்யமுள்ள பதார்த்தமும் ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க புசிக்கணும். ஆண்டவர் அது பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். நம்ம அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. பாருங்க, எத்தனை வயதானாலும் சிலருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த தாவீது சொல்கிறான், தாயினுடைய முளைப்பாலை உண்மையில் என்னை உங்களுடைய பெயரிலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய அன்பு, உங்கள் தயவு என்னை நம்பிக்கை. இந்த நாளிலிருந்து நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. எல்லாவற்றும் ஆண்டவர் நம்பி நீங்கள் தான் ஆண்டவர் கொடுத்தீங்க. நீங்கள் தான் என்னை போஷிக்கிறீங்க. நீங்கள் தான் எனக்கு ஜீரண சக்தியை கொடுக்குறீங்க. நீங்கள் தான் எனக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் தான் எல்லாவற்றையும் செய்வீங்க. இந்த உலகத்தில் படைத்தது எல்லாமே ஆண்டவர் தான் படைச்சார். நம்ம அதை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். மனுஷனுடைய தேவையிலே உலகத்தை படைத்த நாளிலே ஆண்டவர் வச்சுட்டார். உங்கள் தேவையை தேவையில்லை. அமை நிறையா அமை கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்க பண்ணினி. வாசியுங்கள். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யார் அறிந்திருக்கிறார்? யார் அறிந்திருக்கிறார்? ஒரு அருமையான வசனம். யார் அவரை அறிந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை நம்புகிறவர்களை மாத்திரமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உலகத்துல கோடான கோடி ஜனங்கள் உண்டு. எத்தனையோ லட்சக்கணக்கான கோடீஸ்வரங்க உண்டு. எத்தனை கோடி கோடி வச்சு எத்தனைதான் பங்களா வச்சிருந்தாலும் யாரை கர்த்தர் அறிந்திருக்கிறார்? யார் பரலோக ராஜ்யத்துல போய் நிற்கிற போது தேவனால் அறியப்பட்டவர்கள் என்று சொல்லுவோம்னால், நம்பிக்கையோடு ஒரு வாழ்க்கை வாழறீங்க பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்புறீங்க பார்த்தீங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், அவன் முளைப்பாலை குடிக்கிற சொல்ல நம்பிக்கை வந்துருச்சு. இந்த பாலுக்கும் தேவனுக்கு சம்பந்தம். அவன் நிலையில இந்த தாயினுடைய முளைக்கும் அது சுரக்கிற பாலுக்கும் தேவனுடைய அன்புக்கும் அவர் என் மேலே வச்சிருக்கிற கிருபைக்கு நான் நம்புறேன். கர்த்தரை நம்புறேன், ஆண்டவரை நம்புறேன். இதுதான் படைப்புங்க, படைப்பு. அழகா ஒரு உயிரினம் தான் பிள்ளை குட்டியை ஈன்ற ஒன்று சுரக்குதுங்க, மாறுபடுறது. இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்குறீங்க. ஒரு மாடோ ஆடோ மனுஷனோ ஏனையோ ஒரு பிள்ளையை பெற்ற உடனே சுரக்குது, அதனுடைய மார்பில் இருந்து சுரக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பால்னா அந்த குழந்தைக்கு போனது. ஆமே, அதுக்கு ஜீவன், அதுக்கு பலன், அதுக்கு உயிர். அதனால இது ரொம்ப ரகசியம், பயங்கரமான ரகசியமா இருக்குது. அதை நினைச்சு பார்த்தாரு தான் குணப்பாடு சாப்பிட சொல்லி நம்பி ஆயிட்டாங்க. நம்ம பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதம். நம்மனா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா குழந்தைக்கு பாட போகுது சாதாரணமா சொல்லிடணும். குழந்தை பெற்றோன்னு என்ன சொல்றோம்? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக். நீங்க இப்படி இருக்கணும், ஆண்டவர் இப்படி படிச்சிருக்கணும் மனுஷன். அப்படியே ஒரு குழந்தை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதம் ஜபம் பண்ணி கண்ணீரோடு வேண்டி முழங்கால் நின்று, ஆண்டவரே எனக்கு என் குழந்தை வந்துச்சு, ஆண்டவரே என் முளையில பால் கொடுங்க ஆண்டவரே, அப்படியே மன்றாடி ஒரு மாதம் உபவாசம் ஜபம். இந்த விருது மகளே, இதோ உனக்கு பால் அடுத்த நாளுக்கு வரும், உன் குழந்தைக்கு ஊட்டுவாருன்னா நல்லா இருக்கும். நான் அப்பதான் நம்புவீங்க. அவர் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தார்.
எப்பா நீ குழந்தை பெற்ற உடனே உன் மார்பிலே உன் குழந்தைக்கு தேவையான பால் சில வருடங்கள் வரும். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி இருந்துட்டா ஆண்டவரே பாலை கொடுங்க ஆண்டவரே, என் குழந்தை அழுத ஆண்டவரே, அவன் பார்க்கறத நீ புள்ள கொடுத்தீங்களே, அவன் அழுவதை என்னால் சகிக்க முடியல ஆண்டவரே, சகிக்க ஆகார போல மனாந்திரத்தில் ஐயோ தாகத்தில் என் பொழுது சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ அப்போ வந்து ஆண்டவரே நாளை அதிகாலை 5 மணிக்கு உன் மார்பிலே பால் சுரக்கும், வேண்டிய மட்டும் உன் பிள்ளைகளுக்கு கொடு அப்படி சொன்ன ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவரே அதே சோத்திரம் சொல்லுவோமா மாட்டோம். ஆனா உள்ள போனவொடனே மார்பில் ஆட்டோமேட்டிக்கா பால் சுரக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? நம்பிக்கை இல்லை. ஆட்டோமேட்டிக்கா 6 மாசம் 8 மாசம் ஆனா டக்குன்னு திரும்புது புள்ள. திரும்பலனா ஆண்டவரே அது ஒரு மாசம் ஆண்டவரே எல்லா புள்ளையும் 6 மாசத்துல திரும்பிச்சு, என் புள்ள 6 மாசத்துல திரும்பணும் சோத்திரம் அல்லேலூயா. 1 மாசம் நம்ம புருஷனை கொண்டாடி உபவாசம் இருந்து டக்குன்னு திருமணம்னு வந்ததுன்னா கர்த்தரை நான் நம்புகிறேன், அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பால் சுருக்க நான் வேண்டினேன், பால் கொடுத்தார். திரும்ப வேண்டும் என்று வேண்டினேன், எனக்கு திரும்ப செய்தார். நடக்க வேண்டும் என்று வேண்டினேன், கர்த்தர் நடக்க செய்தார். பார்க்க வேண்டும் என்று வேண்டினேன், பார்க்க செய்தார். பல்லு வளரணும் வேண்டினேன், பல்ல கொடுத்துட்டார். பால் பல்லு போயிட்டு நல்ல பல்லு வரணும். என்ன ஒரு அருமை பாருங்க. இதெல்லாம் நம்பணுங்க ஆண்டவர். ஏதோ ஒரு பல்லு முளையுது, அது மூஞ்சிக்கு செட் ஆகல. கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த பல்ல தூக்கி போட்டுட்டு தேவன் நம்மளுடைய படைப்பை பாருங்க, அந்த பல்ல தூக்கி போட்டு நல்லா முளைக்கிற பல்லா கொடுக்குற பெரிய முகத்துக்கு தகுந்த மாதிரி. இவனுக்கு வந்து 100 வயசு வரை வாழ்ந்தானோ இந்த பல்லு இவன் மூஞ்சிக்கு மேட்சிங்கா இருக்கணும். இப்போ குழந்தையா இருக்கிற பல்லு மேட்சிங் இல்லை. இன்னொரு பிறந்த உடனே நான் கொடுக்குற பல்லு இதை தூக்கி போட்டு இன்னொன்னு ஃபிக்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம் பல்லு போச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். நீங்க நல்லா நான் ஒரு பல்ல உங்களால விளைய வைக்க முடியுதா? குழந்தையார சொல்ல பால் பல்ல எவ்வளவு அவரு அசாதாரணமான குழந்தைங்களுக்கு விழுந்துடும். அதை பத்தி நம்ம கவலைப்படணும். இதே நல்ல பல்லு வளர்ந்து 2 பல்லு வந்துச்சுன்னா எவ்வளவு கவலைப்படுறோம். மறுபடியும் அது முளைக்க முடியுமா? அதுவே 1000 கணக்கில் நீ செலவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணா கூட அந்த அந்த உண்மையான பள்ளிக்கு ஈடு வரவே வராது. இதெல்லாம் நீங்க நம்பிக்கையா இருக்கிறீங்களா? நம்பணுங்க. ஒண்ணு சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினால இதன் மேலாம் நீங்க நம்பிக்கை, நீங்க பணத்தை கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், வாசல் கொடுத்தார், வேலையை கொடுத்தார் என்கிற நம்பிக்கையை விட முளைப்பாட ஆரம்பிச்சிருக்கு. முளைப்பாட ஆரம்பிங்க, வீட்டில் முளைக்கிற வாழைக்கால ஆரம்பிங்க, வாசல் இருக்கிற பூவில் ஆரம்பிங்க. இப்படி ஆரம்பிச்சு ஆண்டவர் பண்ண நம்பிக்கையா இருக்கு. சோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு காய் கனியிலும் கர்த்தருடைய கிரியை அவருடைய நம்பிக்கை இருக்குங்க. நம்பிக்கை இருக்கு. இதுதான் ஆண்டவருடைய நம்பிக்கை. மனுஷன் அவர் அறிந்து நம்பிக்கை எல்லாவற்றும் நம்பிக்கையார். யார் அவர் அறிந்திருக்கிறார்? கோட்டீஸ்வரன் இல்லை, பிரைம் மினிஸ்டர் இல்லை, உலகத்தினுடைய அதிபதி இல்லை. யார் அறிந்திருக்கிறார்? நீ ஒரு குடிசையில வாழ்ந்துட்டு யாருமே அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு எல்லாவற்றிலும் நீ குடிக்கிற கூழ் ஆண்டவரை நம்பிக்கையா, ஆண்டவரே நீ கூழ கொடுத்தீங்க சோத்திரம், நாளைக்கு கூழ் வெளியே வரும்போது சத்தத்தின் அதுக்காக சோத்திரம். இப்படி நம்பிக்கையா ஒரு மூலையில ஒரு குடிசையில வாழ்ந்திருந்தா உங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இந்த காலை வேலையில நான் வருகிறேன் சாமுவேலின் புஸ்தகத்துக்கு, சாமுவேலின் 30வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. நான் முடிக்கிறேன் 30வது அதிகாரம். இப்படிப்பட்ட மனுஷன் தான் இங்க நீங்க பாக்குறீங்க. தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த கண்ணை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், நீ அதை பிடித்துக் கொள்வாய், சகத்தையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க இந்த கால வேலையிலே இந்த மாதத்தினுடைய ஜூன் மாதத்தின் முதல் நாளிலே ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். சவுல் மூலமா துரத்தப்படுறான், சுத்தறான், சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறான், எங்கெங்கயோ அலையறான். திடீர்னு ஒரு இடத்துக்கு போய் வந்து தாவீதும் மனுஷனும் 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேர்வதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமை மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டி எடுத்து கொண்டான். அவன் வச்சிருந்த கொஞ்சம் எல்லாவற்றையும் கொளுத்தி போட்டு அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியர்களையும் பெரியோர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இவனே அனாதியா வனாந்தரத்தில் சுத்திட்டு இருக்கிறா. இவனுக்கு இருந்த எல்லா உடைமை
கொஞ்சம் உள்ள எதனா ஒரு போஜனம் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டான். கொளுத்தி போட்டு மனைவிமார்கள், அந்த 600 பேருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாரையும் உயிரோடு கூட பிடித்து கொண்டு போய் தாவீதும் அவன் மனுஷனும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்போது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்கள் பலமில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமும் கர்மேல் ஊராளாகிய நாபேலின் மனைவியாகிய அபிகாயிலும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். இங்கதான் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நல்லா நீங்க வசனத்தை அப்படியே கவனிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளால் தன்னை இடப்படுத்திக் கொண்டான். யாருக்கு மனுஷன்? யார் இந்த தாவீது? டக்குன்னு சொல்லுங்க பிரதர், அதான் முளைப்பாடு சாப்பிட சொல்லி நம்பிக்கை இருந்தான். அவன் சொல்லணும், அதான் செய்தி, டக்குன்னு புடிச்சிக்கணும். யாரு இன்னைக்கு? யார் தாவீது? தாயின் முளைப்பாடு ஆரம்பிச்ச நம்பிக்கைங்க. வயசாகி போச்சு, 22 23 ஆகுது. 2 பொண்டாட்டி ஆயிடுச்சு, பிள்ளைங்க ஆகி போச்சு, எல்லாம் ஆகி போச்சு. சூழ்நிலை சரியில்லை, கஷ்டம், வேதனை. இந்த கொஞ்சம் பொருள்லாம் அழிச்சு போட்டாங்க. பொண்டாட்டியை தூக்கி போயிட்டாங்க, பிள்ளையை தூக்கி போயிட்டாங்க. கூட இருந்தாங்கன்னா இவனை நம்பி மோசம் போயிட்டாங்க. இவனை கல்யாணி, என் பிள்ளையும் போச்சு. இவனை நம்பி என் பிள்ளை போச்சு, என் பொண்டாட்டியும் போச்சு. இவனை நம்பி வந்ததுனால இவனை கல்யாணி வேணும்னு சொல்கிறாங்கன்னா அழுதுக்கு வேலை இல்லாமல் அழுகிறாங்க. 600 பேரும் அழுகுறாங்க. ஆம்பளை சுத்த வீரர் கோழைகள் மாதிரி அழுதுன்னு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் இருக்கான். யார் அந்த மனுஷன்? அப்படி சொல்லாதீங்க. யார் அந்த மனுஷன்? தாயினுடைய முளைப்பால் குடிக்கிற போதே கர்த்தரின் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறார். His weakness is not ordinary. சாதாரண உங்களை கூட நல்ல 30 வருஷம் நல்ல முகம் மட்டும் தின்னு எங்க அப்பா நல்லா ஆக்கி போட்டாரு, எங்க அப்பா போயிட்டாரு, அவரை போல என்ன போஷிக்கிறதுக்கு யாரும் இல்லை. 26ஆவது வயசுல அழுது. உன் நம்பிக்கை 22 வருஷம் சாப்பிட்டல, சாப்பிட்டீங்களா இல்லையா? நல்ல மூக்கு மட்டும் சாப்பிட்டீங்க. 25 வருஷம் சாப்பிட்டீங்க. ஆனா யார் இந்த தாவீது? முளைப்பாடு இருந்து ஆரம்பிச்சாங்க நம்பிக்கை. இன்னைக்கு உங்க நம்பிக்கை, என் நம்பிக்கை எனக்கு ஒரு 24 வயசுல வந்திருக்கலாம். அதுவே சில நேரத்தில் குறைகிற போது நம்பிக்கை ஆடி போகலாம். உங்க நம்பிக்கை ஒரு 20 வயசுல வந்துருக்கலாம். அதுவே எதனா ஒன்றும் கத்திரையா இப்படி சோதிக்கிறேன். சிலதில் நல்ல மூட்டை முடியா வச்சுக்கின்னு நல்லா தின்னுக்குது, நல்ல ஆண்டு அனுபவிச்சுன்னு இன்னும் சொல்லிட்டு உட்காந்துங்க. அவங்களாம் என்ன நான் சொல்றது எனக்கு தெரியல. கர்த்தருடைய பசுக்கு நாமத்தை சொல்றேன். நல்ல வீடு, நல்ல வாசம், நல்ல ஆசீர்வாதம். இப்போ நீங்க போய் கேட்டீங்கன்னா கர்த்தர் ஏதாவது இப்படி பண்றாரு. நம்பிக்கையே போச்சு கொடுத்த பாஸ்டர், நம்பிக்கையே போச்சு பாஸ்டர். என்னம்மா விஷயம்? என்ன விஷயம்? நேற்று வரைக்கும் ஃப்ரிட்ஜ் நல்லா இருந்தது, இன்னைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு. எல்லாமே இப்படித்தான் அவரைய நம்பிக்கையே போயிடுச்சு கொடுத்த. நான் என்ன சொல்றேன்? உடனே எடுத்துடுறேன். ஃப்ரிட்ஜே ஏன் எடுக்கணும்? தேவன் மேல இவ்வளவு காலமா உன்னை போஷித்த தேவன் மேல நம்பிக்கை இல்லாத அவிசுவாச வார்த்தை கொண்டு பேசிக்கொண்டிருக்கிற என் கர்த்தருடைய பிள்ளையே, எங்கெங்க போகுது நம்ம நம்பிக்கை? நம்ம நம்பிக்கைலாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் காத்தடிச்சா அசைந்து போச்சு. ஆனா அந்த மனுஷன் நீங்க அடுத்த வசனத்தை நீங்க கவனிங்க. தாவீது கர்த்தருக்குள்ள நான் முடிச்சவன், கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொண்டான். அடுத்த வசனம் நீங்க கவனிங்க. தாவீது அகிமேலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபேத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஏபோத்தை அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய இன்னைக்கு நமக்கு செய்தி இதுதான். சடன்லி
சொல்லிருக்கிறாங்க. துக்கம் நெஞ்சம் கொள்வது. தாவி மிகவும் நெருக்கப்பட்ட அந்த மனுஷன், ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் நெருக்கப்பட்டார். But one thing you listen, he didn't waste his time. ஒரு கணப்பொழுது அவன் விரயமாக்கல. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப நாம விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சோதனை வருகிற போது, நமக்கு பாடு வருகிற போது எதெல்லாம் விரயமாக்கி கொண்டிருக்கிறோம்னா, மகத்துவமான ஜெயத்தின் நேரங்களை நம்ம விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். எப்படி விரயமாக்கி கொண்டிருக்கிறோமானால், நம்பிக்கை இழந்து அவிசுவாசத்தோடு கூட, ஐயோ இப்படி நடந்ததே, ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் இதை அனுமதித்து எனக்கு இந்த ஏன் சோதனை, நான் தாயின் பேரில் இருக்கிற போதே நம்பிக்கையா இருக்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தேன். இருக்கிறதெல்லாம் பத்தாது, வனாந்திரத்திலே அலைகிறது பத்தாது, போஜனத்துக்கு அலைகிறது பத்தாது, சவுளை நிமித்தமான அலைகிறது பத்தாதுன்னு எவ்வளவு நெருக்கத்தை கொண்டு வந்தேன். But one thing I say, he didn't waste his any minutes of the time. He called, immediately he called. எப்போ பண்ணுவாங்க? Go to the feet of the Lord. நீங்க அநேகர் ஏன் அந்த மறுபடியும் ஏன் திருப்பிக் கொள்ள முடியல? இழந்த பலத்தை ஏன் திருப்பிக் கொள்ள முடியல? மறுபடியும் விசுவாச வாழ்க்கை ஏன் கட்டப்பட முடியல? மறுபடியும் ஏன் கர்த்தருக்குள் பிரியமாக இருக்க முடியல? ஏன் நம்பிக்கை அஸ்திவாரம் இல்லாமல் போகிறது? wasting the time. என்ன எப்படி வேஸ்ட் பண்றோம்? நீங்களும் நானும் எப்படி வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே புலம்பல் மூலமா, அழுகையின் மூலமா அழுதாங்க, நெருக்கப்பட்டாங்க. அந்த லாஸ்ட் வசனம் இம்மிடியேட்டா சொல்லுது, strengthen the name of God. strengthened, immediately strengthened. அவன் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இது மிக மிக பெரிய விஷயம். சோதிக்கப்படுகிற என்னன்னா, அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, எந்த சோதனைகள் வந்தாலும் immediately go to the feet of the Lord and strengthen by him. You must strengthen. கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நீ கர்த்தருக்குள்ளாக நம்மை திடப்படுத்திக் கொள்கிற போது நம் நம்பிக்கை அசையாது, விசுவாசம் நமக்கு அசைக்க முடியாத விசுவாசமாக இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் என்ன செய்யறதுதான் சொல்றேன், நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நாம் புலம்பலை கொண்டு வருகிற போது, அழுகையில் நிலை நிற்கிற போது, அவிசுவாசத்திலே நிலை நிற்கிற போது, பிசாசு ஏற்ற இடம் அவன் கிரியை செய்கிற ஸ்தலம். நான் நம்பிக்கை எடுக்கிற போது, நான் அழுகையிலே இருக்கிற போது, அதான் வேற சொல்லி எழுந்து பிரகாசியும் ஒளி வந்தது. படுத்துறாரு, எலியாவை நோக்கி சொல்ற, நீ என்ன பண்ற? ஆண்டவரே, என்ன அவன் துரத்துறான், எசபேல் என்ன துரத்துறான், ஆகாப் என்ன துரத்துறான், எவ்வளவு உமக்கு உண்மையா எழுந்திரியா? முதல்ல யார் உன்னை படுக்க சொன்னா? நீ நடக்க வேண்டிய செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. நீ என்ன சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்க? எசபேல் துரத்துனா, ஆகாப் துரத்துனான்னு உட்கார்ந்து இருக்க. ஏன் 400 தீர்க்கதரிசிக்கு மேல எல்லாரையும் கொண்டு போட்டு வந்து அதை நீ மறந்துட்டியா? ஒரு பொம்பளைக்கு போய் பயந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு, ஒரு என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு அங்க போய் படுத்து இருக்கிற சூரசெடிக்கிட்ட போயிட்டு, நான் உன்னை போஷிக்கலையா? காகத்தை கொண்டு விதவை கொண்டு உன்னை போஷிக்கலையா? இங்க வந்து உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கிற, எழுந்துரு. நீ செய்ய வேண்டிய, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் அநேகம், எழுந்து புறப்படு என்று எலியாவுக்கு கர்த்தர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்ம அநேக காரியம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது we are wasting our time. எதில் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலம்பல், அழுகையில். எனக்கு ஏன் அழுகை? இந்த பூமியில் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்க பூமியில் ஐஸ்வர்யனுக்கு நடக்க போகிறத, ஞானிக்கு நடக்கிறது போல வைத்தியத்துக்கு நடக்கும். எல்லாருக்கும் எல்லாருமே சம்பளம். இது அப்படிப்பட்ட உலகம். பிசாசுக்கு ஒப்பு கொடுக்க அப்படியே உட்காந்துட்டேன், அதுலேயே உட்காந்துட்டோம். நீ அநேகர் அதிலே உட்காந்துட்டோம். சேத்துல விழுந்த சேத்துலேயே உட்காந்துட்டோம், பழத்தில் விழுந்தா பழத்திலே உட்காந்துட்டோம். அந்த இடத்துல உட்காந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலம்புறோம், அழுகுறோம், கஷ்டப்படுறோம். இது ஏன் எனக்கு நடந்தது?
நான் கர்த்தர் பேர பிரியமா இருந்தேனே. முளைப்பால உண்கொள்ளும் போது முதல் கொண்டு நான் கர்த்தரே உண்மையை நம்பினேனே. ஏன் என்னை இப்படி அனுமதித்து நடக்கிறதெல்லாம் மற்றவரை கொண்டு வந்து அக்கியினாலே சுட்டெரித்திய மனைவிகளும் பிள்ளைகளை என்னோட என்னை நம்பி வந்த கூட்டத்தோட பிள்ளைகள் போயிட்டாங்க. அங்கே அழுது, வனாந்திரத்திலே அழுது. அப்படி அவன் தாவீது இருந்தாருன்னா அந்த தண்டை பிடிச்சிருக்கிறது. அந்த தண்டை திருப்பிக் கொள்ளவே முடியாது. மனைவி போடுவாங்க, பிள்ளைகள் போடுவாங்க, நிர்மூலமான ஒரு வாழ்க்கையா போயிடும். Once again I say, he didn't waste his time. He strengthened in the name of Jesus Christ. இவர் கர்த்தருக்குள் திடப்படி கொண்டு ஆசாரின் கூப்பிட்டு ஏபத்தை கொண்டு வா, கர்த்தரிடத்தில் நாம் விசாரிக்கணும். He never lost his beliefness. ஒருபோதும் கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவன் இழக்கவே இல்லை. அங்க ஸ்டாக்னேட் ஆகி அங்கே உட்காந்துட்டு ஐயோ பொண்டாட்டி போயிட்டா, ஐயோ புள்ள போயிட்டா, ஐயோ இப்படி நடந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன், இவங்க கல்லெறின்னு இருக்கிறாங்க, நான் எல்லாமே போச்சு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, இனி நான் என்ன செய்வது என்பதற்கு நீ புலம்புகிற இடம் பிசாசு நமக்குள்ளாய் கிரியை செய்கிறேன். நீ இழந்ததை துரிதமாக திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் don't waste your time in unbelievers. உன் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில உள்ள போயிடாத. நீ கர்த்தருக்குள்ளாய் இடப்படுத்திக் கொண்டு எழுந்து ஏபேத்தை கொண்டு வந்து கர்த்தரிடத்தை கர்த்தரே, தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? ஏன்னா நம்மளால கேட்க முடியுமா? கர்த்தர் இருந்தாருன்னா ஏன் அதை வந்து கொண்டு போறான்? என் முன்னாடி பிள்ளைங்களை எல்லாத்தையும் அழிச்சு அக்னியில ஏன் கொண்டு போறான்? நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. இதுவரை நான் ஆராய்த்தேன், இதுவரை நான் நம்பிக்கையா இருந்தேன், இதுவரை கர்த்தர் மேல பற்றுதலா இருந்தேன். கர்த்தர் ஒருவர் மாத்திரம் இந்த சூழ்நிலையில இருந்தா அவன் ஏன் என்னுடைய எல்லைக்குள்ளாக அவன் வருவான்? ஏன் என் பொருட்களை எல்லாம் அக்னியெல்லாம் சுட்டரித்து போடுவான்? ஏன் அவன் என் மனைவிகளை அமலேக்கை கவர்ந்து கொண்டு செல்வான்? ஏன் என் பிள்ளைகளை சிறைபிடித்துக் கொண்டு செல்வான்? ஏன் என்னோட ஒரு மேற்சுவரை அன்பாக இருந்த என் ஜனங்களை எனக்கு எதிராக திரும்ப செய்வார்? கர்த்தர் இல்லப்பா, கர்த்தர் இல்லை. இதனால நான் தப்பா நினைச்சிட்டேன். ஏதோ ஆண்டவர் 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 என் வாழ்க்கையிலே சொன்னேன். ஏசு ஏசு ஏசுன்னு பின்னாடி அவர் பின்னாடி போயிட்டேன். அவரை பாடினேன், அவருக்காக கொடுத்தேன், அவருக்காக நேரம் செலவிட்டேன், அவருக்காக சுவிசேஷம் சொன்னேன். நோ, என் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதி வந்துடுச்சு. இப்போ நான் சொல்றேன், ஆண்டவர் இல்லை, அதெல்லாம் வாங்க உட்காந்து ஆடலாம், வாங்க 600 பேர் வாங்க வாங்க உட்காந்து ஆடலாம், வாங்க அவங்க போனா போதும், நம்ம இங்க உட்காந்து ஆடலாம், ஒருத்தர் வெட்டிங் சாகலாம். அப்படி சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் தெய்வத்தை கொள்ளலாம். நான் விசாரிக்கிறேன், ஆண்டவரே அந்த தொடர் அந்த தண்டை கொஞ்சம் கூட அந்த மனுஷனுக்கு அந்த மைண்டே இல்லை, அந்த புலம்பல இல்லைங்க. நீங்க வாசித்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தர் கல்லெறிய வேண்டும் சொன்னாங்க, தாவீது தேவனாக கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டா, அவன் கொஞ்ச தூரம் தான் போயிருக்கான். ஒரு பையன் அங்க வரான், எப்பா இங்க இருந்து அடிச்சுட்டு போனவங்க யாருன்னா உனக்கு முன்பாக படை போகிறத பார்த்தாம பார்த்தேன், என்ன எங்க கொண்டு போவையா? கொண்டு போறேன் வாங்க. அதான் அங்கதான் இருக்கா. இம்மிடியட்லி கர்த்தருடைய பாதத்துக்கு முன்பாக சொன்ன, ஆண்டவரே ஏங்க ஆண்டவருடைய பாதத்துக்கு நம்பிக்கையா பாருங்க, கொஞ்சம் கூட நம்பிக்கையே எடுக்கல. சடனி இமிடிக்கு கோ டு ஃபீட் ஆஃப் தி லார்ட். கேக்குற ஆண்டவரே நான் பின்தொடரணுமா? நடந்து போச்சு, அதை பத்தி ஒரு வார்த்தை இல்லை. நம்மனா என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? சில பேர் பாருங்க பாவம் போவாங்க, ஆண்டவர் சமூகத்தில் போவாங்க, ஆண்டவர் சமூகத்தில் போவாங்க, போயிட்டு ஏன் பிள்ளை, இது கூட ஒரு நியாயமான காரணம் நான் இல்லை சொல்லலை. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் வந்து வற்புறுத்திருக்காரு, இன்னும் வேஸ்ட் எனக்கு கண்ணு போயிடும் பக்கத்துல தான். ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் என்ன இப்படி பண்ணீங்க? நான் உங்களுக்கு பிரியமான உண்மையில நம்பிக்கையா இருந்தேன், நான் உங்களுக்கு துதி என்ன போல துதிக்க முடியுமா, என்ன போல சங்கீதம் பாட முடியுமா,
என்ன போல இருக்க முடியுமா? ஏன் ஆண்டவரே இப்படி செஞ்சீங்க, ஏன் ஆண்டவரே செஞ்சீங்க? எத்தனை நாளா நீ கேட்டுட்டு இருக்கா? எத்தனை மாசமா நீ கேட்டுட்டு இருக்கா? எத்தனை வருஷமா நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா உன் டைம்? ஆண்டவர் அந்த புலம்பல் இல்லை, ஆனதாகி போச்சு. கர்த்தருக்கு சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில எதுவும் நாங்கள் ஆண்டவரை இப்ப என்ன பண்ணோம், பின்தொடரணுமா, போயிட்டோமா? அடுத்தபடி வெற்றிக்கான வழி. இனி அநேக நம்முடைய வாழ்க்கையை ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சோர்ந்து போய் படுத்துக்கிறோம். எத்தனையோ வழி உண்டுங்க வெற்றி அடையறதுக்கு. ஒண்ணு போன 9 வரத்துக்கு ஆண்டவர் நமக்கு, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தா ஒரு கதவு போனா 9 கதவு உங்களுக்கு தரும். But you don't waste your valuable time. Timing is important. உடனே ஏபத்து கொண்டு வந்து அங்க விசாரிக்கலாம் தண்டு போயிருக்கும். அவன் கொண்டு போய் அவன் ஊர்ல வச்சு மனைவிமார்களும் பிள்ளைகளும் என்ன செய்வான் என்று தெரியாது. ஒருவேளை தாவீது, ஒருவேளை ஜனங்கள் போடுகிறவர்கள் எல்லாம் தாவீதோட கூட அழுது, தாவீதோட கூட புலம்பி, தாவீதோட கூட நம்பியற்றவர்களாக உட்கார்ந்து சில நாட்கள் அந்த வனாந்தரத்தில் உட்கார்ந்து அழுதிருப்பார்கள். ஆனால் they lost his lovable wives and family. எல்லாத்தையும் அவங்க உண்மைதானுங்க. ஏன்னா தண்டு போய் என்ன பண்ண தெரியாது. இந்த மனைவிகளெல்லாம் மனைவாக்கி கொள்ளலாம், ஆண் பிள்ளைகள்லாம் அழைச்சு கொடுத்தோம், பெண் பிள்ளைகள்லாம் வச்சுக்கலாம், என்ன வேணா நடக்கும். Immediately he never talked about the failure. ஸோ நம்முடைய ஃபெயிலியரை ஒருபோது நினைக்காதீங்க. ஒரு கதவு உனக்கு போடலாம். ஆண்டவர் இந்த உலகத்தில் படைக்கிற போது எத்தனையோ கதவுகளை வச்சிருக்காரு. உனக்கு ஒரு ஆம்பிஷன் உண்டு. நான் இப்படித்தான் வாழணும், நான் இப்படி ஆகணும், நான் ஐஏஎஸ் ஆகணும், நான் பெரிய டீச்சர் ஆகணும், நான் பெரிய கலெக்டர் ஆகணும், நான் பெரிய ஆளாகணும். உடனே முடிச்சா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணு. கர்த்தர் வச்சுக்கிற வேற வழி பண்ண. ஆமென், அல்லேலூயா. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். எனக்கு ஏன் அப்படி நடந்தது, எனக்கு ஏன் அப்படி நடந்தது, எனக்கு ஏன் இது ஏன் வந்தது, எனக்கு ஏன் இது வந்தது? சில பேர் உடனே ஆண்டவர் சமூகத்துக்கு வருவாங்க. பட் நாட் பாசிட்டிவ், த நெகட்டிவ். நெகட்டிவாக கொண்டு போவாங்க. நடந்ததெல்லாம் நெகட்டிவ் ஆகி போச்சு. அப்படியே அதே நெகட்டிவை கொண்டு போய் சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் வச்சு வேஸ்டிங் த டைம். நெகட்டிவ் போனால் போதும், பாசிட்டிவ் கொண்டு போங்க. பாசிட்டிவ் கொண்டு போய் கர்த்தருடைய பாதத்தில், ஆண்டவரே இதை நான் செய்யலாமா, அது போய் இது செய்யலாமா சொல்லுங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுவார், மகனே செய், நான் உனக்கு இதுதான் செய்வேன். ஆமென், அல்லேலூயா. ஏன் மகிமைக்கு ஒன்று இருக்குப்பா. வந்து அக்கினியில அழிச்சிட்டு உன் கொண்டாடிங்களும் உன் பிள்ளைங்களும் கூட்டு போனாலும் நான் மகிமைப்பட மாட்டேன். இப்போ பாரு, இன்றைக்கும் 4000 வருஷம் ஆனாலும் 4 பேர் மத்தியில இந்த வசனம் புறப்பட்டு வருகிறது. இது என் மகிமை ஆண்டாண்டு தலைமுறை தலைமுறையாக என் மகிமை விளங்கும்படியாக இந்த காரியம் நடந்தது. இந்த காரியம் நடந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ நம்பிக்கையா இருக்கிற போது, நீ பற்றுதலா இருக்கிற போது, நம்முடைய வாழ்க்கையில எதனா சம்பவம் நடந்துச்சுன்னா அதுலேயே உட்காந்துடாதீங்க. சபைக்கு சில பேர் வந்தாங்க, சுவிசேஷம் சொன்னோம், சில காரியம் நடந்தது, அதுலேயே உட்காந்துருக்கீங்களா? அதில் உட்காந்து ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சேன், நாங்கள் கஷ்டப்பட்டு பிரியாசம் தான் பட்டோம், ஆனால் வந்தவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, நான் எப்படி மறுபடியும் சுவிசேஷம்? முட்டாள்தனமான காரியம். இன்னைக்கு நான் தெரிந்து கொண்டேன். வேஸ்ட் பண்ணட்டுமா? உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க? கண்டு புறப்படுவதற்கு முன்பாக போய் பிடிக்கணும். 1 போன 9 ஆண்டு வச்சிருக்கோம். உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் போனா 9ஐ கர்த்தர் வைக்கும். ஒரு கதவை மூடினா பல கதவை கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு முறை கூட சொல்றேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் முடிக்கிறேன், இன்னும் அநேக தியானம் இருக்கு. அப்படி சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறோம் தோட்டம் பாடினோம், நன்றி சொல்லப்படும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வோம். இன்றைக்கு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறவன் கனி கூறுவான், சந்தோஷமா இருப்பான், கம்பீரத்தோட கூட இருப்பான். நினைச்சதை பத்தி நீ வருத்தப்படாத. நீ வருத்தப்பட்டு அப்படியே உட்கார்ந்தா லாஸ் யாருக்கு? நாட்கள் போயிடும், பலன் போயிடும், சுகம் போயிடும், விசுவாசம் போயிடும், பக்தி போயிடும். அப்புறம் என்ன போகும்? பரலோகமும் சேர்ந்து கூட போயிடும்.
தண்டை பிடிக்கணும்பா, கத்துட்டு ஏவத்தை கொள்ளுவா, கத்துக்கிறதுல விசாரி. ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, போப்பா பிடிச்சி எல்லாத்தையும் திரும்ப கற்றுக்கோ. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லி முடிக்கிறேன். இவன் அக்னியில அழிச்சிட்டு போயிட்டான். இவன் இந்த வனாந்தரத்திலேயே இருந்திருந்தானா ஒண்ணுமே கிடையாது. இவன் மறுபடியும் 600 பேரோட புறப்பட்டு 200 பேர் பலவீனமா அவங்க பக்கத்துல பாதியில நின்றுட்டான். பலவீனம், அவ்வளவு பலவீனம். 400 பேர் போனாங்க. சிக்லாக்கை அமலேக்கிலே சின்னவனமாக்கிட்டாங்க. இன்று சாயந்தரம் தொடங்கி மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் அந்த அமலேக்கியர் முறியடித்தாங்க. இவன் முன்னாடி கூட இருக்க மாட்டாங்க. அங்க இருந்ததெல்லாம் இவருக்கு கொள்ளையடித்தாங்க. நாம நிறைய அங்க இருந்தது ஆடு மாடு. நீ வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இவன் அமைதியா உட்காந்துருந்தான். அவன் வந்தான், இவன் மேல கைய வச்சான். கர்த்தருக்கு ஒண்ணு தெரியும், என்ன தெரியும்னா, இவங்களுக்கு இந்த 600 பேருக்கு சில காரியம் தேவைப்படுது. அதனால அவனை வரவழைப்போம், வர வச்சு இப்படி அழைத்து கொண்டு போவோம். தாவீது முளைப்போல சாப்பிட்ற மேலே என்னால நம்பிக்கை இருந்தது. லில்லி போலியோ எப்சிபா போலியோ எஸ்எர் போலவோ சாம் போலவோ உட்காந்து ஆட மாட்டாங்க. தாவீது பற்றி நம்மளுக்குள்ள அவன் உட்காந்து 6 மாதம் 1 வருஷம் அப்படியே ஆடுது. இது வேறு நமக்கு கட்டினதில்லை, இது வேறு அவிசுவாசம் பக்கத்தில், அது வேற உட்காந்து நம்ம அழுவது பார்த்தா பக்கத்தில் இது வேறு அழுவு. நாங்கள் அப்பயே சொன்னேன், இப்படி தான் நடக்கும். அப்படி பக்கத்தில் உட்காந்து வர சொல்லிட்டு போவோம் பிசாசு. இப்படி நடக்கும். நான் ஆண்டவர் தாவீதை பற்றி தெரியும். நீ பாரு திடப்படுத்தி பண்ணி அங்கே ஓடி வருவான். ஓடி வந்து ஏற்பட்டு கொண்டு ஓடி வருவான். கண்டு பாதியில் போகிறதுக்குள்ள பிடிச்சிருவான். இவனுக்கு இப்போ தேவை, ஆடு தேவை, மாடு தேவை. இவனை நான் ராஜாவாக மாற்ற போகிறேன். இவன் பாவம் இப்படியே சொத்து பிடிக்கிறது வனாந்தரத்தில் 600 பேரை வச்சு அழைஞ்சிட்டு இருக்கிறான். இவனை ஆசீர்வதிக்கிறான். யாரை கொண்டு? அமலேக்கியரை. நீ சிக்லாக்கிலே இருக்கிறாரு. அமலேக்கியரை போய் சாயந்தரம் கையை தொடங்கி வாழோட 200 பேர் விடாய்க்கு போய் பாதுகாப்பு இருந்தார். 400 பேரோடு புறப்பட்டு அமலேக்கியரை நிர்மூலமாக்கி அவர்களுக்கு இருந்த வஸ்திரங்கள், பொன் பொருள், ஆடு மாடு எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு வந்தாங்க. ஆண்டவரே, நான் பின்தொடர்ந்து உட்காந்துருந்தா நீங்கள் அநேகம் அப்படித்தான் ஆசீர்வாதத்தை போயிட்டோம். ஆண்டவர் ஏன் சிந்தாருந்து கர்த்தரை பற்றி பேசுறது கிடையாது, ஜபம் கிடையாது, ஆராதனை கிடையாது. ஏன்பா கர்த்தர் நான் எவ்வளோ கர்த்தர் எவ்வளோ நம்பிக்கையாது. ஆண்டவர் ஏன் என்ன அனுமதித்த? எத்தனை வருஷம்? 10 வருஷம், 20 வருஷம். சில பேர் 20 வருஷம் அதே குழப்பல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சம்பவம் நடந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் பாஸ்டர் ஏன் அப்படி ஆண்டவர் என்ன அனுமதிச்சு? ஏன் இப்படி நடந்தது? ஏதோ 1 மாசம் இருக்கலாம். தாவீது போல முளப்பால நம்பிக்கை இல்லை. ஏதோ நல்லா சிக்கன மட்டனம் தின்ன நம்பிக்கையாவது இருக்குதுல்ல. அந்த நம்பிக்கையில தினம் கொண்டு எழுந்து ஏவத்தை எடுத்துக் கொண்டு வா. ஆண்டவரே, நான் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வேனா? விசாரிக்கிற புத்தி இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு வருமானால் நான் சொல்லுவேன், நீ இழந்ததெல்லாம் திரும்ப யோபுவை போல 2 மடங்காக நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் யோபு சொல்றாரு, 13-15 வாசிக்க வேண்டாம். யோபின் புஸ்தகத்துல, நான் ஒன்றுபட்டானா என்னை கொன்று போட்டா கூட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆமென், ஆமென். என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கா. அடிப்பொடி பைத்தியக்காரன், அடப்போடா பைத்தியக்காரா அடப்பொடி. யாருன்னா உங்களுக்கு அப்படி சொன்னாங்கன்னா அவிசுவாசமா நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அடப்போடா பைத்தியக்காரன். யாருன்னா பொம்பளைங்க வந்து நான் தான் சொன்னேன், ஏன் அந்த சர்ச்சுக்கு போற, அது இப்படி தான் நடக்கும். அடிப்பொடி பைத்தியக்காரன். எழுந்து பிரகாசம். அப்படியே உட்கார்ந்தாங்க. அப்படியே உட்கார்ந்தா உங்கள் குடும்பத்திலையும் பெரிய ஆசீர்வாதம் வராது, உங்கள் பிள்ளைகளிடத்திலும் பெரிய ஆசீர்வாதம் வராது, உங்கள் சபையிலும் பெரிய ஆசீர்வாதம் வராது, உங்களுக்குள்ளாம ஆசீர்வாதம் வராது. சொல்லுவோம், கண்களை மூடி கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீர் காண்பார்.
செய்திடுவார் இன்று நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு கைவிட மாட்டார். எங்களோட கூட பேசுகிறார். உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறது எங்களுடைய பலன். தாவீது ஆடுகளுக்கு பின்னால் போய் கொடுத்த தாவீது தேசங்களை ஆளுகை செய்யும்படி ராஜாதி ராஜாவாக அவன் எப்படி மாறினான்? He never lost his faith. He never lost his confidence. எத்தனைதான் சோதனை வந்தால் அதிலே புலம்பிய மன்னர்கள் ஏகத்தை கொண்டு வாருங்கள் என்று தேவனத்தை விசாரி. நான் அந்த கட்டை பிடித்தவர்கள் நான் இழந்ததையெல்லாம் திருப்பிக் கொள்ளணும். ஆண்டவர் பார்த்து இந்த காலங்களில் பார்த்து சொல்கிறார், மகளே மகனே, ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நீ போனது மாத்திரமல்ல, அவனதையும் சேர்த்து நீ திருப்பிக் கொள்வாய். அவன் நிலையிலா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீ திருப்பிக் கொள்வாய். எழுந்து போரடி, உட்கார்ந்து விடாதே, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர், மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ? நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்மோடு பேசி இனி நமக்குள்ளாக நடந்ததையே பேசி நடந்தது அப்படி அதே இடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே ஏன் எனக்கு பேசி, ஏன் எனக்கு சும்மா நல்லதான் ஆண்டவரே, உண்மையா இருந்த நம்ப உமக்காக எதெல்லாம் நான் செய்யணும் இருந்தேன், இப்படிலாம் வாழணும் இருந்தேன். ஆனால் ஐ லாஸ் என்ற அந்த லாஸ்மே நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் இழந்ததிலேயே உட்கார்ந்து இருக்கிறேன். ஆசாரியரே ஏபத்தை கொண்டு வைப்பா, கத்தருக்குள்ள நான் திடப்படுத்திக் கொண்டேன். முதலாவது கத்தருக்குள்ள அவனை திடப்படுத்திக் கொள்ளுவா. உன்னுடைய இழப்பிலே, உன் போராட்டத்திலே, உன் பலவீனத்திலே, உன் தேவையிலே, உன் கஷ்டத்திலே, உன் உண்மையிலே உன்னை முதல்ல நீ திடப்படுத்திக் கொண்டு, இவர்கள் எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு இழப்பு இருக்குமா, நான் இன்றைக்கு உன்னை திடப்படுத்திக் கொண்டு ஆசாரியனே ஏபத்தை கொண்டு வா, சர்ச்சைக்கு போனவா, ஜெபம் பண்ணலாம், நான் விட்டு விட மாட்டேன். சுவிசேஷம் அறிப்பதை விட்டு மாட்டேன், தேவனுக்காக பிரகாசிப்பதை விட்டு விட மாட்டேன். தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒருபோதும் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்காது. எல்லாம் கர்த்தருடைய சித்தப்படித்தான் இருக்குது. நடந்ததெல்லாம் நன்மைக்கு. அதனால நான் சந்தோஷமாய் ஆண்டவர் மேல நம்பிக்கையாக இருக்கிற நான் சந்தோஷமாய் களி கூர்ந்து கம்பீர சத்தத்தோடு கூட ஆராதிப்பேன். நீங்க சொல்லுவீங்க, போப்பா தண்டு சரியான நேரத்தில் வந்துட்டதா இது. ஏன்னா தாயினுடைய முழப்பாடு உங்களுக்கு என் மேல நம்பிக்கையாக இருந்தவல்லவா, நேரத்தை வீணடிக்காம வந்துட்டேன். இப்போ அங்கதான் இருக்காங்க தம்பி, உங்க மனைவி இருக்கா, மக்கள் இருக்கா, சொத்து இருக்கு, சோழ திருப்பி எல்லாத்தையும் திருப்பி. நேரத்தை வீணடிக்காத தாவீது எழுந்து புறப்பட்டு தன்னை திருப்பிக் கொண்டு வந்தார். எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை, நாம் எவ்வளவோ நேரத்தை வீணடிச்சிட்டோம். நம்முடைய குழம்புனால, அழுகையினால, அவிசுவாசத்தினால, நம்பிக்கையற்ற சூழ்நிலையினால. நான் சொல்லுவேன், உனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒருவரும் அது உன் கையில் இருந்து பறித்துக் கொள்ள முடியாது. ஒரு வாசலை மூடினால் 9 உனக்கு முன்பாக அவர் திறந்திருக்க செய்வார். உனக்கு என்ன சித்தமோ, பிள்ளைகளுக்கு என்ன சித்தம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமே, நீ ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறார், ஆனா கர்த்தருடைய கணக்கு வேற. நீ உன்னுடையதான் நீ காப்பாற்றணும் நினைச்ச, ஆனா கர்த்தர் உன்னை அமலேக்கியனுடைய சுதந்திரத்தையும் உன்னை ஆளும்படி கொண்டு வந்து உன்னை அழகு வாழ வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். மகனே மகளே, நீ சோர்ந்து போகாது, நம்பிக்கை விட்டுவிடாது. உனக்கு நடக்கிற காரியத்திலே உட்கார்றாது.
நேரத்தை வீணெடுக்காது. நேரம், நாட்கள், வருஷம் போனா திரும்பி வராது. நம்மளே கடந்து விடுவோம். உன் ஆசீர்வாதத்தை நீ காண முடியாது. எழுந்து புறப்படு. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக உனக்காக கொடுத்திருக்கிறது அவர் நமக்காக அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவன் அல்லேலூயா. இனி நீ நாம் புலம்ப வேண்டாம். அது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்தது? கர்த்தருக்குள் தினப்படி கொண்டு நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு வெற்றி உள்ள ஜீவத்தை உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஆண்டவர் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தகவனே, எங்களை மே மாதம் முழுவதும் காத்தீங்க. மரணம் சமீபம், குறைவுகள் அதிகம், பலவீனங்கள் அதிகம். ஆனாலும் 1ஆம் தேதி அதிகாலையில் உங்கள் சமூகத்தில் 5 மணிக்கு ஆராதிக்கும்படியா, உங்கள் ரத்தத்தையும் மாமிசத்தையும் புசிக்கும்படியா என்னை கொண்டு வந்ததற்காக சோதரம். அதே போல் இந்த ஜூன் மாதத்தையும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உண்ண உணவும் உடுக்க உடையும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து நல்ல பாதுகாப்பு கொடுத்து இந்நாள் வரை தேவ தூதர்களை கொண்டு எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் காத்து எங்கள் வேலையை காத்து எல்லாவற்றையும் காத்தீர். ஆண்டவரே உண்மையில் உமக்காக எங்கள் மகிமைப்படுத்தினீரே. இந்த ஜூன் மாதத்தையும் எங்கள் எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக நாங்கள் படைக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை, அவருடைய பாதுகாப்பை, அவருடைய எதிர்காலத்தை உங்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான எல்லா வித பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் திருப்பிக் கொள்கிற காரியமும் எங்கள் வாழ்க்கையிலே உண்மையிலே நம்பிக்கையாக இருப்பது மூலமாக உண்டாகட்டும். எல்லா துதிகளும் அது உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலங்களில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் மூலமாக உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, நாங்கள் பிறரை மன்னிக்கிறது போல எங்களை மன்னிங்க. எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதிகளை எங்கள் மத்திருந்து நீக்கி எங்கள் ஆயுஷ் நாட்களை உங்கள் நாம மகிமைக்காக பூரணப்படுத்துங்க. பலவீனங்களை எல்லாம் பலப்படுத்துங்க. கடைசியாக எல்லாவித சோதனைகளிலிருந்தும் எங்களை தீமைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு இந்த நாள் வரை காத்த தெய்வம் இந்த மாதம் முழுவதும் எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பேர பிள்ளைகளையும் சபையாரையும் அவருடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் மிஷினரிகளையும் உடன் பிறந்தவர்களையும் ஆண்டவரே அக்கம் பக்கத்தாரையும் உறவினர்கள் நண்பர்கள் ஆண்டவரே உம்மை தெய்வமா நம்பிக்கையாய் விசுவாசமாய் கொண்டிருக்கிறவர்களை நீர் அறிந்திருக்கிறபடினாலே எல்லாரையும் எல்லாவித சோதனைகளிலும் தீமைக்கு உட்படப்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதிகளும் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையும் உங்கள் பாதம் அமர்ந்திருக்கிற பிதாவாகி தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவரும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் தயவும் கலிகூட்டமும் கம்பீர சத்தமும் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். கர்த்தர் இதுவரை காத்த கர்த்தர் இந்த ஜூன் மாதத்திலும் உங்களையும் என்னையும் அவரை விசுவாசிக்கவும் நம்பிக்கையாக இருக்கிறதை காப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.